வாங்க எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற சீனவரக்காய் செடியை தான் உங்களுக்கு காட்டுறேன் நான். பாருங்கள், இது கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த காயில் வந்து ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. காரக்குழம்பு வைக்கிறதுக்கும் இது வந்து வத்தல் பண்ணி போடுவாங்க. அது மாதிரி பொரியல் பண்ணுவாங்க, குழம்புல போடலாம், கூட்டு பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி விதத்தில் பிடிச்சிருக்கோ அதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் சி இருக்குது, இதில் கார்ப்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ இப்படியா நிறைய ஏராளமான சத்துக்களை உடையது தான் இந்த கிளஸ்டர் பீன்ஸு, இந்த கொத்தவரங்காய். இது வந்து நீங்கள் எங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்டு பயன்பெறுங்க. அது மாதிரி இதில் வந்து வாய்வு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டாக நீங்கள் அவிச்சிட்டு தண்ணியை இருத்துருங்க. அந்த இருத்துட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப வாய்வு இருக்காது. அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் காயப்பொடி சேர்த்து நீங்கள் சமைக்கும் பொழுது அதெல்லாம் போயிடும். பாருங்கள், நம்ம வீட்டில் உள்ள கத்திரிக்காய் தான் பறிச்சிட்ருக்குறோம். கத்திரிக்காய் காய்ச்சிருக்குது. அது மாதிரி ஏராளமான பச்சை மிளகா இருக்குது. பச்சை மிளகா, இன்றைக்கி கத்திரிக்காய் எல்லாம் நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம கார்டன்லேருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.